சங்கீதம் 98 சங்கீதம் 1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஹோல் பைபிள்லையும் ஒரு பெரிய ஆண்டவரை துதிக்கிறதுக்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுக்கு ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா பாட்டினால துதித்து. தாவீது சொல்லுவாரு, என் கர்த்தரை பாட்டினால நான் துதிப்பேன். பாட்டினால பாடல் அப்படிங்கிறது வந்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிடித்தமான ஒன்று. வேதம் சொல்லுது, யாக்கோபு 5:13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதா? நீங்க இப்ப வீட்டுல கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே என்னத்தையாவது யோசிச்சுட்டே இது என்ன நடக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், இது எப்படி வரும் அப்படின்னு யோசிக்காம ஒரு பாட்டை எடுத்து பாடிட்டே சமையல் பண்ணுங்க. அந்த சமையல் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் வரும், இருதயத்துல ஒரு களிகூறுதல் வரும். ஒரு பாட்டு பாடிட்டே டிராவல் பண்றீங்களா, உங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல உங்க உதடுகள் அசைந்து ஒரு பாட்டு கத்தரை அப்படியே பாடிட்டே இருங்க. உங்களுக்கு கிடைக்கிற நேரங்கள்லாம் பாட்டு பாடி கத்தரை உயர்த்திட்டே இருங்க. இந்த பாடல் அப்படிங்கிறது தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். அதனாலதான் நம்ம மீட்டிங், இந்த கூகுள் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சாங் பிளே பண்றது எதுக்கு அப்படின்னா, அந்த சத்தத்தை நீங்க கேட்கும் போது தான் ஃப்ரெஷ் ஆவீங்க. அந்த சத்தம் நம்ம கேட்கும் போது நம்மளுடைய இருதயம் ஃப்ரெஷ் ஆகும். அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சாங் அப்படி போட்டு விட்டா அந்த வார்த்தைகள் வந்து நம்மளை பலப்படுத்தும். ஆண்டவர் இந்த வேலையில விரும்புகிற ஒரு காரியம், பாட்டை அவர் ரொம்ப விரும்புவார். ஆதியாகமத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி சாங்கே வராது. ஒரு மாதிரி ஆதியாகமம் புஸ்தகம் ஒரு மாதிரியா போகும். பட் யாத்ராகமம் அப்படி வரும்போது யாத்ராகமத்துல ஆண்டவர் தேவ ஜனங்களை செங்கடலை புலந்து அவங்களை நடத்தி கொண்டு வந்து இருக்கும்போது அதை மகிமைப்படுத்துகிற விதமா அருமையா ஒரு இருக்கும். யாத்ராகமம் 15:1, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. இப்ப ஃபர்ஸ்ட் சாங் பாட ஆரம்பிச்சாங்க. யாத்ராகமம் 15வது அதிகாரத்துல இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகுது. சோ பாட்டு பாடி அவங்க துதிக்கிறாங்க. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலில் தள்ளினார். இது ஒரு சாங் இருக்கும், கர்த்தரை பாடிடுவேன் அப்படின்னு. சோ எப்படின்னா இந்த பாடல் அப்படிங்கிறது வந்து ஆண்டவருக்கு பிடித்தமான ஒண்ணு. அவருடைய கிரியைகளை சொல்லி, அவருடைய கிரியைகளை நம்ம மகிமைப்படுத்தி பாடல் பாடும் பொழுது பயங்கரமான காரியங்கள் நடக்கும். இப்ப நான் அந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு அதை சொல்றேன், உங்களுடைய இருதயம் சோர்ந்து போயிடுச்சா, உங்க இருதயத்துல ஒரு பயம் இருக்குதா, உங்க இருதயத்துல ஏதாவது கவலை ஒடுக்குதா? பைபிள் சொல்லுது, இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும். உங்க கவலை இருதயத்துல இருந்துச்சுன்னா உங்க இருதயத்தை அப்படியே ஒடுக்கி 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 உங்களை அப்படியே சோர்வடைய செய்யும். அந்த நேரத்துல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பாடல் பாடுங்க, ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி சொல்லி, எகோவா ராஃபா, நீர் குணமாக்குகிற கர்த்தர், எகோவா நிசி, என் ஜெயக்கொடியானவர், எகோவா ஷாலோம், என் சமாதான கர்த்தர் அப்படின்னு நீங்க பாடல் பாடி 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 நீங்க அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருக்கும்போது அந்த பாடல் பாடும் பொழுதே ஒரு தேவ பிரசனம் உங்களை மூடும். நல்ல கவனிங்க, நீங்க பாட்டுனால ஜெயிக்கலாம், பாட்டுனால ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழலாம். பாடல் அப்படிங்கிறது தேவனுக்கு மிகவும் பிரியமானது, தேவனுக்கு மிகவும் உயர்ந்தது. இந்த பாடல் வந்து அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம். நம்ம நீங்க இந்த நாள்ல இருந்து ஒரு சரிய சத்தியத்தை கத்துக்கோங்க. நிறைய பாட்டு பாடுங்க. உங்களுடைய நேரங்கள்ல, நிறைய டிராவல் நேரங்கள்ல, நைட்டு நீங்க படுக்க போறீங்களா, அப்படியே ஏதோ அப்படியே பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு படுக்காம, பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு ஒரு 4 பாட்டு பாடுங்க. ஒரு இல்லைன்னா உங்க பாட்டு கேட்டுட்டு அந்த பாடலோட சேர்ந்து நீங்களும் உங்க உதடுகளை திறந்து அப்படியே பாட்டு பாடிட்டே இருந்தீங்கன்னா, இந்த பாடல் வந்து அப்படியே உங்களுடைய சிந்தனைகளை ஃப்ரெஷ் ஆக்கும், உங்களுடைய சரீரத்தை ஒரு புது பலனுக்குள்ள கொண்டு வரும். பாடல் அப்படிங்கிறது வந்து தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒண்ணா இருக்கும். இந்த பாடல் தான் மோசே வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து நடத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பாடுவாரு. உபாகமம் 32ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அது ஒரு பெரிய கட்டளைகள் மாதிரி அந்த காரியங்கள் இருந்தாலும், ஆனா அது ஒரு சாங் மாதிரி இருக்கும். மோசேயும் நூனின் குமாரனாக யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். இப்ப என்னன்னா, மோசைக்கே ஒரு சாங் ரொம்ப பிடிச்சிருக்குது. எதனாலும் ஒரு பாட்டா பாடுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் மோசையினுடைய இருதயத்துல இருக்குது. மோசையும் முதல்ல அவங்க மிரியாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க. மறுபடியும் எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் செய்யும் பொழுது அவங்க கடைசியில அதை மோசை எப்படி சொல்லுவாரா, அந்த பாட்டின் மோசையும் நூனின் குமாரனாகி யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாகி சொன்னார்கள். அப்ப ஒரு பாட்டா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கர்த்தர் செய்த கிரியைகள், அவங்களை நடத்தி வந்தது எல்லாத்தையும் ஒரு பாட்டா மோசை பாடுறாரு. இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் ஆகுது. அதே மாதிரி நீங்க நல்ல கவனிங்க, தேவ பிரசனத்தை பாடல் கொண்டு வரும். இப்ப நீங்க உங்க வீட்டுல இருக்கிறீங்களா, நிசப்தமா உங்க வீடு இருக்கக்கூடாது, அமைதியா உங்க வீடு இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல ஒரு 2 பாட்டு, சிங்காசனத்தில் வீட்டிற்கும்,
தேவனாகிய கர்த்தருக்கு. அது மாதிரி ஏதாவது ஒரு ஒர்ஷிப் சாங், ஆராதனை சாங், இது உங்க உங்க வீடுகள்ல ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே பாடல் ஓடிட்டே இருக்கணும். உங்க வீட்ல அந்த பாடல் ஓடும் பொழுது, அந்த பாடல் வந்து தேவ பிரசன்னத்த கொண்டு வரும். உங்க வீட்ல அப்படியே ஒரு கொஞ்சம் காலையில கொஞ்ச நேரம், சாயங்காலம் கொஞ்ச நேரம், நைட்டு கொஞ்ச நேரம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இந்துஸ் வீட்லலாம் அவங்களுக்கு யார் சொல்லிக் குடுக்குறா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா போட்டுருவாங்க. தெரியுமா? காலையில எந்திரிச்சு நான் ப்ரே பண்றதுக்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசத்த கேட்கறதெல்லாம் நெறைய பயங்கரமா இருக்கும். அவ்வளவு ஒரு டெரரா அவங்க அந்த பாட்ட போடுவாங்க. அவ்வளவு அந்த பாட்டுல அவங்க கரெக்ட்டா இருப்பாங்க. இதெல்லாம் ரியலா நடக்கும். நீங்க அது அவங்களுடைய வீடுகள்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சு உடனே அந்த ஒரு 8 மணி வரைக்கும் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாரி சாயங்காலம் 6 மணி ஆனா என்னதான் அந்த அவங்களுக்கு இருக்குமோ தெரியல, டக்குனு பாட்டு ஏன் இதெல்லாம் செய்றாங்க? ஏன் கிறிஸ்டியானிட்டில இதெல்லாம் இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு அதனுடைய ரகசியம் தெரியல. நம்ம வந்து அப்படியே கடவுள ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருக்கிறதுனால, நம்மளுக்கு அந்த பிரசன்ஸ் நம்மளால உணர முடியல. அந்த காலை வேளையில ஒண்ணே ஒண்ணு கவனிங்க. நீங்க வேலைக்கு போற வரைக்கும், ஒரு கொஞ்ச நேரம் உங்க வீட்ல பாட்டு ஓடட்டும். அதே மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா? ஒரு 2, 3 பாட்டு உங்க வீட்ல ஓடட்டும். சாயங்காலம் ஆச்சா ஒரு 5 மணி, 6 மணி, 5 மணிக்கு ஒரு பாட்டு ஓட விடுங்க. அந்த சாங் வந்து உங்களுடைய வீட்ல ஓடிட்டே இருக்கட்டும். நல்ல ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி, உங்களுடைய வீடுகள் எல்லா இடங்களையும் அது கேட்கிற மாதிரி, அந்த சத்தங்கள் கேட்கிற மாதிரி, ஆ அவங்களுக்கு தெரியுது அந்த ரகசியம். யார் சொல்லிக் குடுக்குறா அந்த ரகசியம்? வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த வாசஸ்தலத்திலும் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்மளுக்கு வசனம் தெரியுது. ஆனா பிராக்டிகலா நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா பிராக்டிகலா அதை செய்றாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள பலமா கிரியை செய்யும். இந்த மாதிரியான காரியங்கள் அவங்களுக்கு சரி கோயில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியா நீங்க இந்துஸ் கோயிலெல்லாம் போய் பாருங்க. அருமையா கரெக்ட்டா அந்த 6 மணி ஆனா ஒரு பாட்ட போட்டு விட்டுருவாங்க. நம்ம சர்ச்சஸ்ல அது நடக்குதா? நம்ம பூட்டியே தான் இருக்குது எப்ப பார்த்தாலும். உண்மையா ரியலா இது. ஏன் நம்ம கர்த்தர அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வரல? ஏன் தேவன் நாம மகிமைப்படல அப்படின்னா, நம்ம அவரை உயர்த்துறதுல குறை. இன்னைக்கு எத்தனையோ ஒரு காலகட்டங்கள்ல சர்ச்சஸ்ல காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பாட்டு போட்டாங்க. இப்பயும் சில கிராமங்கள் அதை செய்யறாங்க. பட் ஆனா சிட்டிஸ்ல அதை செய்யறது இல்ல. நீங்க ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு 5 மணிக்கு நீங்க நடந்து போறீங்கன்னா அத்தனை கோயிலும் திறந்திருக்கும். அத்தனை ஹிந்துஸ் கோயிலும் திறந்திருக்கு. அதுல பாட்டு ஓடுது. அவங்க அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா எல்லா சர்ச்சஸும் பூட்டி இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டைம் வச்சு ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப்பா கத்தரை தேடிட்டு இருக்கோம். அவங்க ஃபுல் டைம் ஜாப்பா தேடிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களுடைய கிரியைகள் இன்க்ரீஸ் ஆகுது. குறைகள் நம்ம மேல வச்சுக்கிட்டு நம்ம இத அதிகாரத்தை சொல்லியோ ஆளுகையை சொல்லியோ பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் இந்த நேரத்துல அழகா இந்த காரியத்தை குறித்து என்கிட்ட பேசினார். என் ஜனங்கள் உயர்த்துறதுக்கே மறந்துட்டாங்க. ஏதோ ஒரு மீட்டிங் போனா அந்த நேரத்துல கை உயர்த்திட்டு ஆராதனை பண்ணிட்டா அவ்வளவுதான். அதுக்கடுத்து அந்த மீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட படுத்துவங்க அப்படியே எழுந்து போங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு தலையாய கடமையை கத்தர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எப்ப? ஏதோ ஒரு நேரத்திலயா? அப்படி கிடையாது. 24 மணி நேரமும் உங்க ஒர்க் பிளேஸ்ல நான் கத்தரை துதிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய வீட்டுல உட்காந்து நான் கத்தரை துதிக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்ல 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 தேவ கரம் உங்க மேல கிரியை செய்யும். இந்த பாடல் பாடி கத்தரை மகிமைப்படுத்துறதெல்லாம் இப்ப இதெல்லாம் நமக்கு குறைஞ்சு போச்சு. ஆனா அந்த காலங்கள்ல ஏன் தேவன் பலமாய் கிரியை செஞ்சார் தெரியுமா? 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்பூர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகளை கைத்தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மகிமையினால் மேகத்தினால் நிறையப்பட்டது. இதுதான் சீக்ரெட். அவங்க ஒரு பாடகர் குழு, ஒரு பாடகர் கூட்டம், அதுல லேவியர் இருந்தாங்க, ஆசாரியர் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து கர்த்தரை உயர்த்தி பூரிகைகளை ஊதி ஒரு எக்காலங்களை தொரித்து அவங்க சவுண்டு பலமா காதை கிழிக்கிற மாதிரி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு ஸ்தோத்திரம் பண்ணும் போது கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. இதுதான் சீக்ரெட். இந்த நேரத்துல அப்படியே கோயச்சா நம்ம பாடுற பாட்டு எப்படின்னா, பாதி பேர் தூங்கிடுறாங்க. என்ன பாட்டு பாடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு உண்மை அதுதான். நல்ல ஆராதித்து கைகளை தட்டி இசையை வைத்து ஒரு கம்பீர சத்தத்தோடு பாடல் பாடுகிற அந்த இடத்துல தேவ பிரசனம் இறங்குகிறது நிச்சயம். தேவ பலன் இறங்குகிறது நிச்சயம். பைபிள் சொல்லுது, கந்த மேகத்தை நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியமே செய்ய முடியாம போச்சு. அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை நிரப்பிச்சு. இந்த வேலையில யார் எப்படி
இருந்தாலும் இந்த காலை வேளையில இந்த மினிஸ்ட்ரியில இணைந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை நான் சொல்றேன், நல்ல பாட்டல் பாடுங்க. உங்க வீடுகள்ல பாடல்களை போட்டு விடுங்க. உங்க வீடுகளுடைய பாட்டின் சத்தம் தொனிக்கட்டும், ஆராதனையின் சத்தம் தொனிக்கட்டும், ஆராதனையின் வார்த்தை கேட்டும். உங்க வீடை நிசப்தமா வச்சிருக்காதீங்க. ஒரு பெரிய பிரசனம், தேவ மகிமை. ஏன் நீங்க அந்த இடத்துல பாடல் பாடும் பொழுது அந்த பிரசனம் உங்களை நிரப்பும் போது உங்களுக்குள்ள ஜெப ஆவி தன்னால இறங்கிரும், ஜெப வல்லமை தன்னால இறங்கிடும். எனக்கு ஜெபிக்க முடியலன்னு நீங்க சொல்லவே முடியாத அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்தை மகிமையினால் நிரப்புவாங்க. இதுதான் சீக்ரெட். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி இதை மிஸ் பண்ணிருக்கு. எத்தனையோ நேரங்கள்ல இதை மிஸ் பண்றாங்க. சபை ஆரம்பிக்குதா, அந்த சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் அந்த இடத்துல பாட்டு போட்டு விட்டு அந்த இடத்துல தேவ பிரசனம் அதிகமாய் நிரப்பும். இதுதான் சீக்ரெட். இதை நம்ம ஃபாலோ பண்ண 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 இந்த காரியங்களை கிறிஸ்தவர்களாகிய தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஃபாலோ பண்ண 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 அந்த இடம் முழுவதும் மகிமையினால் நிரப்பும், அந்த இடம் முழுவதும் வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவர் இந்த வேலையில நம்மளோடு கூட சொல்லுகிற காரியம், பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் ஒரு காலையில நீங்க எந்திருக்கிறீங்களா, ஒரு 5 நிமிஷம் பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு 2 பாட்டு பாடுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பாட்டினால துதிங்க, நல்ல தண்ணி குடிச்சிட்டு ஆண்டவருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்தி ஒரு 2 பாட்டு பாடும் பொழுது அந்த பாட்டினுடைய கிருபைகள் உங்களை அதிகமாய் நிரப்பும். பைபிள் சொல்லுது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்படின்னா இயேசு சிலுவையை சுமக்கிறதுக்கு எருசலேமுக்குள்ள பிரவேசிச்சதுக்கு அப்புறம் அவர் சிலுவையை சுமக்கிற கடைசி நேரங்கள்ல கூட அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் சீஷர்களும் இயேசுவும் ஸ்தோத்திர பாட்டை பாடுறாங்களாம். ஆண்டவர் அவ்வளவு பாட்டை விரும்புகிறவர். ஏன் கடவுள் பாடணும், ஏன் கடவுள் பாடல் பாடணும்? பைபிள் சொல்லுது, அவர்கள் சீஷர்களோடு சேர்ந்து ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள். ஸ்தோத்திர பாட்டை பாடினதுக்கு அப்புறம் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். இதுதான் சீக்ரெட். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நீங்க எல்லாத்தையும் செய்யறது உண்மைதான். அதை காட்டிலும் ஒரு பாடல் பாடும் பொழுது, ஏன் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார்? பாடல் பாடும் பொழுது வனாந்திரத்துல இன்பமாய் பாடினேன் அப்படின்னு இருக்கும். நம்ம வனாந்திரத்துல நான் எவ்வளவு பாருங்க, நம்ம அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. நல்ல நீங்க வீட்டுல ஃபேனை போட்டு அங்க இருக்கிற இடத்துல எவ்வளவு அருமையா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 பாட்டு பாடுறதுல ஒரு பெரிய விஷயம் இல்ல. தாவீது வனாந்திரத்துல பாடினார். வெயில்ல, அடிக்கிற வெயில்ல ஆடுகளை மேய்க்கும் போது, ஆடுகளை ஈசிரூம்ல மேய்க்க முடியாது, அடிக்கிற வெயில்ல ஆடுகளை மேய்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடல் பாட 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 கர்த்தர் பாப்பார். இவன் வனாந்தரத்திலே பாடுறான்னா இவனை ராஜாவாக்கனா எப்படி பாடுவான்? ஆண்டவர் நம்மளோட இடைப்படுகிற ஒரு தேவன். நீங்க கஷ்டத்திலே பாடுனீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் போது எப்படி பாடுவீங்க? ஆண்டவர் அவ்வளவு ஒரு நேசமா இந்த பாடலை வச்சிருக்கிறார். இந்த நாள்ல இருந்து பெரிய ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. உங்க வீட்டுல, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுக்கு இருக்கிற இடத்துல முதல்ல போறீங்களா, ஒரு இடத்துல போய் பாட்டை போட்டு விடுங்க, பாட்டுல போட்டு உட்காருங்க, பாட்டை போட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்குதா, ஒரு பாடல் போட்டு விட்டு பாடல் பாடுங்க. உங்க பிள்ளைகளை கூட்டு பாடல் பாட வைங்க. இருக்கிற உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதா, அதை உங்க பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க, அதை வாசிச்சு பாட சொல்லுங்க. அதப்படி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க. நீங்க பாடு, நான் கேட்கிறேன், நீ நல்லா இருக்குடா அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணணும் பிள்ளைகள். அப்படி நீங்க பண்ணும்போது அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு இப்பயே கையில கொடுத்து ஒரு கிட்டாரையோ ஒரு கீபோர்டையோ கையில கொடுத்து பாட சொல்லணும். நீ பாடு, நீ நல்லா இருக்கு, நான் ரெக்கார்ட் பண்றேன், நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு எஜுகேட் பண்ணணும் அந்த பிள்ளைகளை. நீங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு. அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசை. இப்ப நீங்க அப்படி வளர்த்து விட்டீங்கன்னா அந்த பிள்ளைகள் எங்க இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை விட்டு நீங்கவே நீங்கள். ஆண்டவர் இந்த வேலையில அருமையா நம்மளோடு இடைபெடுகிறார். பாடல் பாடுங்க. நல்ல உங்களுடைய வாய் திறக்கட்டும், உங்களுடைய வாய்கள் உதடுகள் திறக்கட்டும். அப்படியே மௌனமா ஏதோ ஒரு இறுக்கி பிடிச்சது மாதிரியா அப்படியே ஒரு நாளை நீங்க கழிக்க கூடாது. ஆண்டவரை பாட்டு பாடிட்டே இருங்க. சமையல் பண்றீங்களா, பாத்திரம் கழுவுறீங்களா, துணி துவைக்கிறீங்களா, காய போடுறீங்களா, பாடல் பாடுங்க. வெளியில நடந்து போறீங்களா, பாட்டு பாடிட்டே போங்க. டிராவல் பண்றீங்களா, பாட்டு பாடிட்டே போங்க. உங்களுக்கு தனியா இது பாட முடியலனால ஒரு ஹெட்போன் வாங்கி வச்சுட்டு அந்த காதுல போட்டுட்டு பாடிட்டே இருங்க. ஆண்டவர் அதுல விரும்புகிற ஒரு தேவன். உங்க சத்தத்தை கேட்டு அவர் சந்தோஷப்படுகிற ஒரு தேவன். எல்லார் கண்களையும் மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் மேல நீர் உம்முடைய பிரசன்னத்தை வைப்பீராக சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். ஒரு துதிக்கிறதுக்குரிய அபிஷேகம் இறங்கி வரட்டும். துதிக்கிறதுக்குரிய கிருபை இறங்கி வரட்டும். துதிக்கிறதுக்குரிய மகிமை இறங்கி வரட்டும். தேவரே, இந்த பிள்ளைகள் பாட்டினால் உம்மை துதிக்கட்டும், பாட்டினால் உம்மை உயர்த்தட்டும், பாட்டினால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேல அப்படிப்பட்ட துதியின் அபிஷேகம் இறங்கி வருவதாக, அந்த துதியின் கிருபைகள் இறங்கி வருவதாக, துதியின் பிரசனம் இறங்கி வருவதாக, துதியின் வல்லமை இறங்கி வருவதாக, இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருப்பீராக. கர்த்தாவே, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசனமாக எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆண்டவருடைய பிரசனம் எங்கள் மேல் இருப்பதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணும். தேவ கரம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். எந்த தீமையும் தொடாதபடி
மாறி உடைய ரத்தம் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.